கோவக்காய் சிப்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, பெப்பர், கார்ன்ஃப்ளவர், சோள மாவு இல்லை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றல, இதே அந்த ஈரப்பதலே போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். சிப்ஸ் நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கோவக்காய் சிப்ஸும் காப்பியும் ரெடியாக இருக்குது. கோவக்காய் சிப்ஸ் பிடிச்சிருச்சா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபியோட கோவக்காய் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.